ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவராக இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல கண்ணோக்கமாயிருந்தீரே, எங்கள் மேல இரக்கமாயிருந்தீரே, எங்கள் மேல பட்சமாயிருந்தீரே. உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். மனதார கர்த்தரை நாங்கள் புகழுகிறோம், மனதார கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை வாழ வைத்தது நீர் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் உமக்குள்ளே நிலை நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவன் தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலன் தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நினைவா இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இந்த மட்டும் நடத்தி வந்தீரே, எங்களை ஆதரித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சத்தியத்தை விட்டு வழுவி போகாமல் எங்களை இந்த மட்டும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர். வேத வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்பதை தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினாலே உங்களை நாங்கள் பிரியப்படுத்துகிறோம், உங்களை நாங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமே. இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளாய் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கிருபையை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். உங்க கிருபை பெருகட்டும், உங்க கிருபை பெருகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் எல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை உயர்த்துவதற்கு, ஆராதிப்பதற்கு எங்களுக்கு பலன் தந்தவரே, கிருபை தந்தவரே, நேரத்தை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்குள்ளே கர்த்தர் உலாவுவாராக, இந்த ஆராதனைக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவாராக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்பதை தவிர இந்த உலகத்துல மேன்மையான மகிமையான காரியம் எங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், ஆராதனைக்குள்ளே உலாவுகிற கர்த்தர். இந்த காலை வேளையில் நாங்கள் உமக்கு படைக்கிற ஆராதனைக்குள்ளே கர்த்தர் ஆளுகை செய்வாராக. அதிலே கர்த்தர் சந்தோஷப்படுகிற ஒரு ஆராதனையால் எங்கள் ஆராதனை இந்த காலை வேளையிலே இருப்பதாக ராஜா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை மேல ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை வைத்துதான் எங்களை அழைத்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் நம்முடைய ஏக்கத்தை புரிந்து நாங்கள் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நன்றி சொல்ல நேரங்கள் போதாது, கர்த்தரை துதிக்க நாட்கள் போதாது. அவ்வளவாய் செய்திருக்கிறீர், அவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நீர் வரும் பொழுது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் ஐயா. நீர் வரும் பொழுது சமாதானம் உண்டாகும், நீர் வரும் பொழுது பரிசுத்தம் உண்டாகும், நீர் வரும் பொழுது பாதுகாப்பு உண்டாகும். அந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். முதலாவது எங்களை ஆராதனைக்கு உள்ளே நாங்கள் போவதற்கு முன்பாக எங்களை சுத்திகரி, எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் ஒவ்வொருவருக்குள்ள இந்த காலை வேளையிலே இருப்பதாக. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நீ வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும்,
சமாதானம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சுத்திகரிப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது சமாதானம் எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக. ஆவியானவரே வருக. ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் வரும் பொழுது நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக. ஆவியானவரே வருக. ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. எல்லாரும் சங்கீதமா. நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பாதுகாப்பு எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பரிசுத்தம் எனக்கு உண்டாகும். நீர் வரும் பொழுது பாதுகாப்பும் எனக்கு உண்டாகும். ஆவியானவரே வருக. ஆவியானவரே வருக. ஆவியானவரே வருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. நீர் எங்கள் மீது இறங்கி அருள் தருக. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆவியானவரே எனக்குள்ள இந்த கால வேளையிலே வாழாடுவரே, என்னை சுத்திகரிக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் உள்ளவரை சந்திக்க வந்திருக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனை பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன். நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தனாய் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த காலை வேளையிலே ஒரு விசை இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஐயா. எங்களை கழுவும் கழுவும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை அளவில்லாமல் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் சர்வவல்ல எஜமானனே. இந்த நல்ல மனமகிழ்ச்சியினாலின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அன்றைய கடந்த வாரம் எல்லாம் எங்களை பாதுகாத்தி இந்த 3வது வாரத்துல நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு கிருபை தந்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எங்களை நினைத்தவர், எங்களை நடத்தினவர். நம்முடைய அன்புக்காக நன்றி சொல்கிறோம். ஈடு இணையற்றவருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் தப்பி பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை ஒன்றே. அந்த கிருபையை எண்ணி பார்த்து இந்த காலங்களில் ஆண்டவரை நல்ல ஆராதிக்க ஒவ்வொருவரையும் ஆராதனையின் மகிமையா பிரசன்னத்தால் நிரப்பு காண்புடன் தேவனிலே கலிகூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ராஜா பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகம் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யும். பாடும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. சரீரத்தை கர்த்தர் தொடுவாராக, ஆவியை தொடுவாராக, ஆத்மாவை தொடுவாராக. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. எந்த பகுதியிலே திருப்பு முனை வேண்டுமோ அந்த பகுதியிலே கர்த்தர் ஒரு திருப்பத்தை இந்த காலை வேளையிலே நீங்க தருமடியாய் செய்வீர்கள். எல்லா விசுவாச பிள்ளைகளை துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும் ஐயா. புதிய மக்களை கொண்டு வாரும். அன்றைய தேவனுடைய வல்லமையை பார்க்கட்டும், மகிமையை பார்க்கட்டும். தேவன் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்டு ஆவியானவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை பொழுது நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே.
எங்க சித்தம், எங்க ஆசை, எங்க விருப்பம் ஒண்ணும் வேணாம். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு போங்க ஆண்டவரே. இந்த கேம்பஸ் முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருப்பதா, கர்த்தருடைய ஆளுகையால் நிரம்பி உள்ளே வரும்போதே மக்கள் தேவ தொடுதலை உணர்வார்களா? இந்த ஆராதனையின் துவக்க முதல் கடைசி வரைக்கும் நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை முழுவதுமாக கல்வாரி அண்டையிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். நம்முடைய நாட்களோடு ஆண்டவர் இன்னொரு வாரத்தையும் கூட்டி கொடுத்து இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாய் நம் தேவனை அர்ப்பணிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்ததான அவருடைய கிருபைகள், அவருடைய நன்மைகள், அவருடைய ஈவுகள், கர்த்தர் வழிநடத்தின விதங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி. ஆத்துமாவை பார்த்தேன், ஆத்துமாவே என் முழு உள்ளத்தோடு தேவன் செய்த அற்புதத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை துதி, ஆராதி என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். ஆத்மரிப்போமே நல்லவோ அனுதின ஜீவியத்தில் பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையாகி துவாரை கைவிடாமலே எம்மை காத்தாயே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமவே என்னுள் உள்ளமே உணர்வுத தேவனை சொத்தாரி பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அழகிலே கருத்து உறவினாலும் கருத்துயரடுத்து கருத்தாலும் கடலையும் காற்றையும் அவந்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா, ஆத்துமவே என்னுள் உள்ளமே உன்னத தேவனை சொத்தாரி பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. நாமே கடந்தோம் அவர்களுக்காக, எரிகோவை கடந்தோம் அவர்களுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றுமாய் வாழ்வோம். ஆத்துமவே என்னுள் உள்ளமே உன்னத தேவனை சொத்தாரி பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா, பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. சுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசயத்தில் பொங்குகிறது. திருக்குறளோடி தாரித்திருப்போம், பிறந்தவர் வந்திடுவார். ஆத்துமவே என்னுள் உள்ளமே
பொங்கிடுதே என் உள்ளத்திலே வேறன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே வேறன்பின் பெருவல்லமே. அல்லேலூயா. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்பி இருக்கிறபடினால தான் நம்ம சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த முடிகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். ஏனென்றால் எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். எந்த மனிதனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வராது. எனக்கு ஒத்தாசை வரணும்னா அது என் தேவனிடத்தில் இருந்து மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை வரும். அந்த சிந்தையோடு அந்த அர்ப்பணிப்போடு இந்த காலை வேளையில் ஆண்டவரே, மலைகள் எல்லாம் பெயர்ந்தாலும் நிலைகள் பூமியெல்லாம் நிலை மாறினாலும் உங்க கிருபை மாறுவதே இல்லை. என்னால் உங்க சமூகம் தான் எனக்கு ஆறுதலப்பா. அதை நினைத்து நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாய் பாடி மகிமைப்படுத்துவோமா? Thank you.
நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது, என் கண்கள் வேற எங்கே நோக்கி பார்க்காது, என் கண்கள் சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கும். ஒத்தாசையை கொடுக்கிற தெய்வ பர்வதமாகிய தேவனுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். அவரிடத்திலிருந்து தான் எனக்கு எல்லா ஆதரவும் வரும், எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம், என்னால் இதெல்லாம் முடியாது, என்கிட்ட பலன் இல்லை, என்கிட்ட கிருபை இல்லை, என்கிட்ட தாளந்து இல்லைன்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அவசரமாக பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமா நான் இருப்பேன். ஏன்னா பட்டினியா இருந்தாலும் சரி, பரிபூர்ணம் அடைந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு ஒன்றை கற்று தந்திருக்கிறார். தாழ்ந்திருக்கவும் கற்று தந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கவும் கற்று தந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் இருப்பதற்கு என்னை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் அதை குறித்து கவலைப்படல. என் தேவை எல்லாம் என் யெகோவாகிறேன், அவர் பார்த்துக் கொள்வார். என் குறைவாய் நிறைவாக்கும் இயேசுவை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்தலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன். பட்டினியாய் இருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் போதிக்க மாட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் போதிக்க மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவனே உம்மாயிரே, என் தேவையாவரும் தருவாரே. என் தேவனே உம்மாயிரே, என் தேவையாவரும் தருவாரே. நமது ஐஸ்வர்யத்தின் அடியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்து தேவமகிமையில் காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்து தேவமகிமையில் காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சோம்பலை அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திர அடையாமல், நான் சோம்பலை அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திர அடையாமல் உற்சாகமாக உழைத்திடுவேன். உன்னை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். நான் தேவனை
இயேசுவே நான் காத்திருந்து காத்திருந்தேன் நான் புதுவரை அடைந்திடுவேன் அழிவு போல சேட்டைகளை அழித்து நானும் எழுப்பிடுவேன் அழத்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன் நான் அழத்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன் நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன் நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன் நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன் அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் அதிக ஊழியம் செய்திடுவேன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என் பட்சம் நிற்பார் இயேசுவே என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு நான் காத்திருந்து காத்திருந்தேன் நான் புதுவரை அடைந்திடுவேன் நான் காத்திருந்து காத்திருந்தேன் நான் புதுவரை அடைந்திடுவேன் அழிவு போல சேட்டைகளை அழித்து நானும் எழுப்பிடுவேன் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன் நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு எல்லாரும் சேர்ந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன் நான் அவருக்காக ஜீவிக்கிறேன் நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன் நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன் அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் அதிக ஊழியம் செய்திடுவேன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என் பட்சம் நிற்பார் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என் பட்சம் நிற்பார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ஹல்லேலூயா பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார் அவரால எல்லாவற்றையும் நாம் செய்ய நமக்கு கிருபை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம் எல்லாரும் அறிக்கை செய்ய போகிறோம் என் தேவனாலே நான் உயர்த்தப்படுவேன் என் தேவனாலே நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளப்படுது அவருடைய வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் எப்படி தெரியுமா ஒரு கர்த்தருடைய பிள்ளையை வைப்பார் தேசத்திற்கே கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார் வீட்டிலே ஒன்றுக்கும் குறைவில்லை நீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாம உங்க தேவையிலே ஒன்றையும் தடைபடாம ஆண்டவர் நிறைவாய் தருவார் விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி ஆண்டவரே
உங்க பிள்ளையாய் நான் நடப்பேனா, நீர் என்னுடைய தேவனா இருப்பீரானா, எதை குறித்த கவலை எனக்கு இல்லை ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீர். அந்த விசுவாசத்தோடு இது பாடலாமா? நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவையில் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவையில் ஒன்றுமே தடையில்லையே. இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த வசனம் கைக்கொள்ளுவேன். உந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்த வசனம் கைக்கொள்ளுவேன். உந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவான் இந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவான் இந்த தேவனா. எந்த ஆரோக்கியம் தெய்வம் தானாவே, எங்கள் சரீர ஆசீர்வாதப்படும். எந்த ஆரோக்கியம் தெய்வனா, என் சரீரம் சுகமாயிருக்கும். ஆசீர்வாதப்படும். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த வசனம் கைக்கொள்ளுவேன். உந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த வசனம் கைக்கொள்ளுவேன். உந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். மக்கள் துணையும் என் பிள்ளைகளும் எங்கள் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படும். மக்கள் துணையும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்கு செழிப்பொன்று செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் நன்மைக்காய் செழிப்பொன்று செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த வசனம் கைக்கொள்ளுவேன். உந்த வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த
உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் நிர்மூலமாய் போயிடுவார் எங்கள் தேவனா. நிர்மூலமாய் போயிடுவார் எங்கள் தேவனா. என் ஆரோக்கிய தெய்வனாவே எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆரோக்கிய தெய்வனாவே எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். உங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்னும் நாடல் வாங்க விட மாட்டார். கொடுத்தாவே செழிக்கும் செய்திடுவார். இனி என்னும் நாடல் வாங்க விட மாட்டார். கொடுத்தாவே செழிக்கும் செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்கள் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வரிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே படிக்கட்டும். ஆனால் கர்த்தருடைய வசனம் கைக்கொள்ளும். அவருக்கு பிரியமா நடந்தா நிச்சயமா நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மை கனம் பண்ணுவார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளிலே எங்கள் மேல ஊற்றுதாண்டவரே. ஒரு வல்லமையை எங்களுக்கு தாரும். இந்த தேசத்தை உமக்காக நாங்கள் கலக்க இந்த நாளில் ஆண்டவரே ஒரு அபிஷேக தைலம் என் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நான் விழுந்து விழுந்து சோர்ந்து போய் எந்திரிக்கிற நிலைமைகள் எல்லாம் இந்த காலைகளில் என்னை விட்டு அகன்று போவதாக. பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் செய்தது போல இன்றைக்கு என் மேல ஒரு அக்கினியை போடுங்க ஆண்டவரே. அப்போஸ்தல நாட்களிலே நீ செய்தது போல இன்னைக்கு எங்கள் நடுவில் செய்யுங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாக்குத்தத்தமாய் சொன்ன ஆவியை ஊற்ற அவர் ரெடியா இருக்கிறார். எப்படி ஊற்றி கொண்டு போக போகிறார்? நீச்சல் ஆழத்திற்கு, கணுக்கால் அளவல்ல,
முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழத்திற்குள்ளே கொண்டு போய் நடத்துகிறவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். வேற எதையும் யாரையும் பார்க்காதீங்க, தேவனை பார்த்தாங்க. என்ன அபிஷேகம் பண்ணுங்க, இழந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இழந்த வல்லமை எனக்கு தாங்க, இழந்த உயிர் மீட்சி எனக்கு மறுபடியும் கத்த தருவீராக என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆசையோடு ஆண்டவர் இன்னைக்கு என்னை நிரப்பி பலப்படுத்தி அனுப்புங்கப்பான்னு கேட்டு பாடி உணர்ந்து கத்தரை ஆராதிக்கலாமா? முற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அதன் கொண்டு உமக்கால் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அதன் கொண்டு உமக்கால் எழுப்பிட செய்வது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. செய்வது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்வது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்வது போல இன்றும் செய்ய வேண்டுமே. முற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அதற்கு உமக்கால் எழுப்பிட ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நாம் சொன்ன யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஆவியை ஊற்ற வேண்டுமே. கொண்டு சென்று நீக்க செய்யுமே. நதியால் பாய்ந்திடுமே. நீச்சலாலும் கொண்டு சென்று நீக்க செய்யுமே. நதியால் பாய்ந்திடுமே. சொல்லுங்க, ஊற்றிடுமே வல்லமையே. ஆவியை ஊற்றுமாண்டவரே, ஊற்றப்பட்ட ஆவியாவுடைய வல்லமை என் பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. ஆனால் சொல்றோம் வல்லமை சொல்றோம் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணட்டும். நிலப்பட்ட உலர்ந்து போன வார்த்தைகள் இந்த காலைகளில் இயேசுவை வல்லமையா உயிரடைவதாக உயிரடைவதாக. செத்து போன பரிசுத்த வாழ்க்கை, செத்து போன செத வாழ்க்கை காலங்களிலே மறுபடியும் மறுபடியும் ரிடி மனைவியாக ரிடி மனைவியாக ரிடி மனைவியாக நீங்களாய் நடந்தீராய கைகளை கொண்டு நடப்பதற்கு அபிஷேகம் நடப்பதற்கு அந்த காலத்தில் சங்கங்கள் அறுவதற்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுமானவரே. பிள்ளைகள் போகும்போது இயேசு கூட போகும்போது சத்துரு நடுங்கணும், சத்துரு நடுங்கணும். மகிழ்ச்சியை
முடியாத இந்த பிள்ளைகளுக்கு தடைகள் இந்த காலங்களிலே இயேசுவின் நாமத்தில் உடைவதாக தேவனை ஆராதிக்க முடியாத ஒளி மழை கொண்டுகிற சத்துருவின் வல்லமைகள் இந்த காலங்களில் உடைக்க விழுவதாக அலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அரசு உமக்காய் எழுவிட வல்லமை ஆறுமே தேசத்தை உமக்காய் அலக்கிட வருகையின் நாட்கள் நெருங்கி வந்திருக்கிறது. உட்கார்ந்த விசுவாச பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே தங்களை இடப்படுத்திக் கொள்ள ஒரு வல்லமை சாத்தானின் தந்திரங்களை முடிப்பதற்கு ஒரு வல்லமை மாயத்து நதி புது பல அலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அதர் கொண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை ஆறுமே தேசத்தை உமக்காய் அலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அதர் கொண்டு உமக்காய் எழுந்திட அற்புதங்கள் தீரவே அற்புதத்தினாவே துதி எல்லா அந்தகார சங்கிலிகள் உங்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா முகங்கள் இந்த கால வேளையில கர்த்தர் அறுக்கிறார் கொடுப்பதற்கு பசுத்த ஜீவியம் செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நடப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்திலே முறிந்து விடுகிறது. குடும்பத்துக்குள்ளே எழுப்புகள் எதிர்ப்புகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இதுவரை இருக்கின்ற அழிந்த சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முறித்து உன்னை அபிஷேகம் அதிகா கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அற்பனை தேசத்தை உமக்காய் அலக்கிட வல்லமை ஆறுமே உமக்காய் அலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அதைக் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஐயோ உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிக்கிறவரே, இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தின் புது காரியத்தை பெற்றுக்கொள்ள என் மேல இறங்கி வந்திருக்கு. வேதம் சொல்லுகிறது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிற ஜீவியத்தை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, வருகிற நாட்கள் இன்னும் கொடிய நாட்கள், இன்னும் கடுமையான நாட்கள். இந்த நாட்களிலேயே நீ கர்த்தர் பட்சத்துல நிற்கலனா கடுமையான நாட்கள் எப்படி கர்த்தர் பட்சம் நிற்க போகிறாய்? இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, இனி உண்மை மாத்திரம் நான் நேசிப்பேன். இந்த உலகத்துக்கு பின்னாடி நான் ஓடினது போதும். உலக ஆசைக்காக மனுஷரை பிரியப்படுத்த நான் ஓடினது போதும்.
உறவுகளை பிரியப்படுத்த ஓடினது போதும். அவங்களுக்காகவே ஓடிட்டு இருந்தா நம்ம ரட்சிப்பை இழந்துருவோம், பரலோக அனுபவத்தை நாம இழந்துருவோம். சத்துரு இன்னைக்கு அப்படிதான் நம்ம வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் அவன் நன்றாய் தெரியும். நேரா கொண்டு வந்து அந்த பிள்ளையை விட சொல்ல முடியாது. ஆனா எந்த விதத்துல எந்த காரியத்தை வச்சு இவங்களை விளம் பண்ணலாம் அவன் அறிந்து வைத்தவனாய் விளத்தல்ல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவர் பார்த்து கேளுங்களே, சாத்தானுடைய தந்திரங்களை நான் எதிர்த்து அதை அறிந்து செயல்பட அபிஷேகநாதனே அவங்க வல்லமையை தாங்க, அவங்க வல்லமையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. அப்படியே கேட்போமா?
ஊற்றுவி நாம் சொல்லிய ஜனங்களை சேர்ந்திட அபிஷேகம் ஊற்றுவி நறுமண பொருள்களோ ஒளிவ எண்ணமோ அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும் நறுமண பொருள்களோ ஒளிவ எண்ணமோ அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். உயர்த்தி அப்படி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் உமக்கு மாத்திரம் உண்மையமான எனக்கு ஒரு கிருபை தான். இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே, நீ மாத்திரம் எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையில உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, எல்லாத்துக்கும் நீ தான். எது என்னை சந்தித்தாலும் நேரிட்டாலும் எனக்கு நீங்க மாத்திரம் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எதையும் அவங்க பெருசா நினைக்கல. இயேசு மட்டும் எனக்கு போதும், என்னை அழைத்த தேவன் மட்டும் எனக்கு போதும். அதுலதான் உறுதியா இருந்தாங்க. முன்னாடி இருக்கிற பெரிய தண்டனையோ அல்லது பெரிய தடையோ அவங்க பார்க்கல, அதை விட மேலானவரை முன் வைத்து பார்த்தாங்க. அல்லேலூயா. அதனால இந்த காரியம் அவங்களுக்கு பெருசா தெரியல. தைரியமா சொன்னாங்க, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்க தேவன் தப்பு விட்டாலும் பரவாயில்ல, தப்பு விட்டாலும் பரவாயில்ல, நீர் சொல்றத நாங்க செய்ய மாட்டோம். தேவன் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் செய்வோம். தேவன் எதை எதிர்பார்க்கிறோம் அதை மாத்திரம் நான் செய்வோம் என்ற உறுதி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் வேத புத்தகத்தில் அவங்களுடைய பெயரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நம்மளை உற்சாகப்படுத்த, நம்மளை நிற்க வைப்பதற்காகத்தான் கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார். நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், கைகள் உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ சுகமோ யாவி ஆராதிப்பேன். இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசு. அதே வாசிக்க பணம் எனக்கு இல்ல, அந்தஸ்து இல்ல, அதோடைய பெயர் புகழ் இல்ல, இதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ மாத்திரம் வேணும், நீ மாத்திரம் வேணும் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை.
பணம் இருந்தாலும் நேசிப்பேன், இல்லைனாலும் நேசிப்பேன். என் வாழ்க்கையில என்ன இருந்தாலும் நேசிப்பேன், இல்லைனாலும் நேசிப்பேன். நேசிப்பேன் இயேசு. என் வாழ்க்கையில நன்மையோ தீமையோ செல்வமோ அருமையோ நேசிப்பேன் இயேசு. I love you Jesus. நன்மையோ தீமையோ செல்வமோ அருமையோ நேசிப்பேன் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். என் வாழ்க்கை முழுவதும் நீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை எல்லா எல்லைகளிலும் நீங்கதான். என் வீட்டுக்கும் நீங்கதான், நான் வேலை செய்கிற இடத்திலும் நீங்கதான், சபையிலும் நீங்கதான், எங்க போனாலும் நீங்க ஆண்டவரே. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. வார்த்தையை நான் பின்தொடர்ந்து நடப்பேன். உங்களுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடப்பேன். பின்தொடர்வே இயேசு. எப்பொழுது வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்களை உயர்த்தி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்காயாவுமே முழங்கிடுமே, தொழுதிடுமே. சொல்லுங்க. முழங்காயாவுமே முழங்கிடுமே, மகிழ்வுடன் தொழுதிடுமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே.
உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. There is no one like you, O Lord. No one like you, Lord. There is no one like you, O Lord. No one like you, Lord. There is no one who can save me, Lord. There is no one who can keep me, Lord. There is no one who can heal me, Lord. No one like you, Lord. Jesus, no one like you, Lord. I bless your holy name, mighty name, precious name. I bless your holy name, mighty name, precious name. Oh my Lord, oh my God, oh my Lord, none like you. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல என்ன காக்க யாரும் இல்லப்பா. உம்மை போல என்ன தாங்க யாரும் இல்லை. உம்மை போல என்ன தேற்ற யாரும் இல்லை. என் பெற்றோரோ கூட பிறந்தவங்களோ உறவுகளோ யாராலையும் முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனால் உன்னை நான் காப்பேன், உன்னை நான் தாங்குவேன், உன்னை நான் தேற்றுவேன், உன்னை நான் ஆதரிப்பேன். அப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம். எல்லா கை வைத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னை தாங்கி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் எங்கள் மத்தியில் இடைபடும், எங்களோடு கூட பேசும் தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.